ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். சீதா மற்றும் தீபா மாமியார் மருமகளின் உறவு பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். சித்ரா ஒரு கடுமையான மாமியார். வீட்டில் அனைத்தையும் தனக்கேற்றவாறு இருக்க வேண்டும். அவரது வார்த்தையே சட்டம். தீபா ஒரு அப்பாவி சாதாரணமான பெண். மணிவேல் என்பவரை காதலித்து குடும்ப ஒப்புதல் பெற்ற பிறகு திருமணம் செய்து கொள்கிறாள். அவள் நிம்மதியாக வாழ விரும்புகிறாள். ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா? திருமணத்தின் முதல் நாளே சித்ரா தீபாவை கூப்பிட்டு பேசுகிறாள். இந்த வீட்டில் ஒழுங்காக இருந்தால்தான் சமாதானம் இருக்கும். நான் சொல்லுவது கேட்டு நடந்தால் சரி. தீபா ஏதோ ஒரு அச்சத்துடன் தலையசைக்கிறாள். அவளுக்கு ஒரு விதமான பயம் நுழைந்துவிட்டது. முதலில் சித்ரா நல்ல மாமியாராக நடிக்கிறாள். ஆனால் நாளாக அவள் உண்மையான தன்மை தெரிய தொடங்கிறது. சமையலறையில் தீபா ஏதாவது செய்ய முயன்றால் இதை இப்படி செய்யக்கூடாது என்று கண்டிக்கிறாள். மணிவேல் தீபாவுடன் நேரம் செலவிட்டால் மாமியாரை மருமகள் ஊசலாட்டுவது எனக்கு பிடிக்காது என்று குறை சொல்லுவாள். குடும்பத்தில் ஏதாவது தவறு நடந்தால் அது தீபாவின் காரணம் என சொல்லிவிடுவாள். தீபா அமைதியாக அனைத்தையும் சகித்து கொள்கிறாள். ஆனால் மனதில் ஒரு ஏக்கம், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஒரு நாள் தீபா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சித்ராவின் பழைய பதக்கம் கீழே விழுந்து உடைந்து போய்விடுகிறது. அதை பார்த்ததும் சித்ரா கோபமாக, நீ எதையும் கவனிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு முக்கியமானதை உடைக்கிற அளவுக்கு உன் பொறுப்பற்ற தன்மை எங்கேயோ போச்சு. தீபா அழுகிறாள். அம்மா, அது தவறுதான். ஆனால் எனக்கு பிடிக்காமல் நடந்தது. உன் கணவன் இவ்வளோ நாள் உன் பக்கம் நிற்கிறான். இன்னைக்கு நான் எதுக்காவது அடிக்கும்போது உன் உண்மையான முகம் தெரிஞ்சது. இது தீபாவை இன்னும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது. ஒரு நாள் மணிவேல் வீடு வந்ததும் தீபா அவனிடம் மெல்ல உணர்வுபூர்வமாக பேசுகிறாள். நான் எதற்காகவும் அவங்களை புண்படுத்தவில்லை. ஆனால் எதுவும் என் மீது குற்றமாக திரும்புது. மணிவேல் முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் தொடரும் வாரங்களில் அவன் உண்மையை புரிந்து கொள்கிறான். அம்மாவே தீபாவை அவமானப்படுத்த முயல்கிறாள் என்பதை அவன் கண்காண்கிறான். ஒரு நாள் குடும்ப விவகாரத்தில் மோதல் உச்சத்தை அடைகிறது. சித்ரா மிகுந்த கோபத்தில் இந்த வீட்டுக்கு உன்னால் நிம்மதி இல்லை என்று தீபாவை திட்டுகிறாள். அதற்குள் மணிவேல் தலையிடுகிறான். அம்மா, நீ எப்போதும் சரியா? தீபா எதுவும் தவறு செய்யாமலே குற்றம் சுமத்துகிறீங்க. சித்ரா அதிர்ச்சியில் மணிவேல் தன் பக்கம் நிற்கும் நிலையை எதிர்பார்க்கவில்லை. அவள் திடீரென்று அமைதியாகி விடுகிறாள். ஒரு நாள் சித்ரா ஒரு பெரிய சுகவீனத்திற்கு உள்ளாகிறாள். அந்த நேரத்தில் தீபா தான் அவளுக்கு அருகில் இருந்து முழுமையான பராமரிப்பை காட்டுகிறாள். மருந்து, உணவு, தூக்கம் அனைத்தையும் கவனிக்கிறாள். சித்ரா இதை கண்டு மௌனமாக இருக்கிறாள். ஒரு நாள் அவள் தீபாவிடம் சொல்லுகிறாள், நீ நல்லவள். என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ என்னை விட்டுவிடலையே. தீபா, நீங்கள் என் அம்மா. உங்களை எப்படி விட்டுவிட முடியும் என்று பதிலளிக்கிறாள். சித்ராவின் கண்களில் நீர் துளிக்கிறது. அவள் மெல்ல மாற்றம் அடைகிறாள். மாமியார் மற்றும் மருமகள் உறவு சரியாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடி ஒரு உறவை கட்டமைக்க நல்ல மனதோடு நடந்து கொள்வதே முக்கியம். அன்பு எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாகும். உறவுகள் கட்டாயமல்ல. ஆனால் ஒரு உறவை மனதோடு ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையை இனிமையாக்கும். இதுபோல கதைகளை நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வாசித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.